வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த ஜாப் பார்க்க போகிறோன்னா இதை பாருங்க. கேஸ்டிங் புஷ்ஷு ஓடி டர்ன் பண்ணிட்டேன், ஐடி போர் பண்ணிட்டேன், திக்னஸ்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஓடி டர்ன் பண்ணுறது டோட்டல் போர் பண்ணுறதுலாம் இல்லை. மேட்ரு என்னன்னாக்கா இதுதான் மேட்ரு. இந்த த்ரெட்டு இதில் ஏற பார்க்கணும். ட்ரிபிள் ஷாட் த்ரெட்டு 3 த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. ஒன்று இருக்கா பாருங்க, உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும் க்ளீனாக தெரியுதா? 3 வழி பாருங்க. இந்த ஒரு வழி பக்கத்தில், இந்த ஒரு வழி, இன்னாண்ட ஒரு வழி, 3 வழி இருக்கும் பாருங்க. தெரியுதா க்ளீனா? இப்படி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. 1 2 3 இதுதான் ட்ரிபிள் ஷாட் த்ரெட். இதை எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, டூல் போஸ்ட்டில் பிரித்து தான் அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும். அதுக்கேற்ற கரெக்டான டூல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். த்ரெட்டு காட்டுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா தேவைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி வாங்க, எப்படி ஜாபு த்ரெட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று. என்ன கதைன்னாக்கா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90 பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் 5வது படிச்சுன்னு இருக்கேன். 5வது படிச்சுன்னு இருக்கேன். 90 91 தானே. நம்ம ஒரு வருஷம் படிக்கணும்னா 90லையும் படிப்போம், 91லையும் படிப்போம். இன்னொரு வருஷம் படிக்கணும்னா 91லையும் படிப்போம், 92லையும் படிப்போம். அது தெரியுதுல்ல உங்களுக்கு? 90ல் மழை பெஞ்சி சரியான வெள்ளம் போயின்னு இருக்குது. ஓடையில் தண்ணி செம்ம தண்ணி போயின்னு இருக்குது. அந்த மழை பெஞ்சிக்கினே இருக்குது அந்த டைமில் வேறு. இது என்ன ஆச்சுனாக்கா, அந்த ஓடைக்கு அண்ணாண்ட முள்ளுத்தோப்பு இருந்தது. அந்த முள்ளுத்தோப்பில் ஒரு நல்ல பாம்பு படுத்துக்கின்னு தண்ணி செம்ம வேகம் போயின்னு இருக்குது. அதனால் வந்து கீழே அதை உள்ளே போயிடும் பொழுது அப்படி தொத்திக்கின்னு இருக்குது. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. அந்த பாம்பு வந்து அந்த கிளையில் அப்படியே தொத்திக்கின்னு அங்கேயே இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, ஊரில் இருக்கிற நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, சரி அண்ணாண்ட போய் நம்ம எடுத்து விட்டுடலாம் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து விடுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஊரை சுற்றிக்கின்னு ரொம்ப தொலைவு இல்லை, அப்படியே சுற்றின்னு வந்தால் கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். சின்ன பாலம்னு ஒன்று இருக்குது. அந்த சின்ன பாலம் வழியாக போய் அப்படியே வந்து ஓடையாக வந்து அண்ணாண்ட வந்து அந்த கொம்பு எடுத்து அந்த பாம்பை எப்படியோ எடுத்து அந்த கரையில் விட்டுட்டாங்க. நல்ல பாம்பானா கரையில் விட்டுட்டாங்க. அது போயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, திரும்ப அப்படியே சுற்றிக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தாம்பு கயிறு, பெரிய தாம்பு கயிறு, அந்த தாம்பு கயிறை ஓடிக்கு அண்ணாண்ட இருந்து இன்னாண்ட போட சொல்லி இன்னாண்டையும் கட்டிட்டு அண்ணாண்டையும் கட்டிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாம் பெரியவங்க. அதில் சின்ன பையன் யாரில் நான் மட்டும்தான் 5வது படிக்கிறதுனா பார்த்துக்கல. எல்லாரும் அந்த தாம்பு கயிறு பிடிச்சின்னு வந்துட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், நானும் வந்துட்டேன். நான் அந்த தாம்பு கயிறு பிடிச்சின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, ரொம்ப லாங்கு இல்லை, ரொம்ப லாங்குனாக்கா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தினாக்கா எப்படியும் ஒரு 50 அடி 60 அடி நீட்டத்துக்கு இருக்கும். 50 60 70 அடி நீட்டு கூட, 70 அடியா 60 அடி இருக்கும் கன்ஃபார்மாக. 60 அடி 50 அடி இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தாம்பு கயிறை போட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ண தொத்துன்னு இவங்க கூட வந்துட்டேன். நான் இந்த கால்வாசி வந்தேன் பாரு. கால்வாசி அப்புறம் இந்த கயிறு வந்து தாழ்ந்துச்சு. எல்லாருக்குமே தாழ்ந்து, எனக்கு மட்டும் நான் தான் அம்மா தோண்டு குசுமா. அப்போ 5வது படிக்கிற அம்மா தோண்டு இருப்பேன். அப்போ கயிறு தாழ்ந்துச்சு. நான் கயிறில் வந்துன்னு இருக்கிறேன். இவங்களுக்கு யாருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியல போல இருக்குது. எல்லாம் அவ்வளோதான், பையன் அடிச்சின்னு போயிட்டான் அப்படின்னு நினச்சினாங்க. நான் என்ன பண்ணேன், உள்ளிச்சில்லையே அந்த கயிறை பிடிச்சின்னு உள்ளே மூச்சு பிடிச்சின்னு வந்துன்னு இருக்கேன். வந்துட்டு கரெக்டாக அந்த செவுத்து அந்த செவுறு ஒன்று இருக்கும், அந்த ஓடை கரை இருக்குல்ல, அதில் அது ஒரு செவுறு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்த நான் வந்து இப்படி ஏஞ்சிச்சு பாரு. அப்போ தான் எல்லோரும் நான் உயிரோடு இருக்குல்ல நினச்சிட்டாங்க. நான் அடிச்சுன்னு போயிட்டு இருந்தால் நினச்சிட்டாங்க. மேலே ஏறி வந்தேன் பாரு. எங்கள் மாமா அங்கே பார்த்துல, எங்கள் அத்தை வீட்டுக்காரு பார்த்துல யாரையும் சொல்லிட்டாங்க போல இருக்குது. அவர் வந்து அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அங்கே நின்றுக்கிறது எனக்கு தெரியல போல இருக்குது. அதுதான் உண்மை. அவர் அங்கே இருக்கிறது எனக்கு தெரியல போல. நானும் இவங்க கூட வந்துட்டேன். கயிறை விட்டு ஏறி மேலே வந்தேன் பாரு. நான் அடின்ற செம்ம அடி. நீச்சல் பயங்கரமாக அடிப்பேன். நான் பயங்கரமாக அடிப்பேன்னா எப்படி, குதிச்சுன்னா உள்ளே போய் மண் எடுத்துன்னு தான் வருவேன் கணத்தில். ஆனால் இன்றைக்கி குதிச்சுன்னா உடனே மேலே வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு செம்மடி அடிச்சிட்டாரு. உங்கள் அப்பனுக்கு யாரா பதில் சொல்கிறது? நீ மட்டும் எதனா ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோ பெரிய மனுஷனே சுற்றின்னு வராங்க, நீ தம்மத்தோண்டு இருந்தது நீ இந்த கயிறு வழியை வரையன்னு சொல்லிட்டு சிறான அடி அடிச்சிட்டாரு எங்கள் மாமா, எங்கள் அத்தை வீட்டுக்கார். அப்போ வந்து நான் 5வது நான் வந்து ஊரில் தங்கி படிச்சுன்னு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாலாம் மெட்ராஸில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கட்டும், ஒரு கதை சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும்ல, அதனால் சொன்னேன். சரி இப்போ வாங்க போய் ஜாப் எப்படி பார்க்கலாம், த்ரெட் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜாபை பிடிச்சிக்கலாம். முதல்ல டூல் எடுத்துன்னு போயிட்டு இந்த 0 டச் பண்ணிக்கணும். ஆமாம், 0 டச் பண்ணிக்கின்னு வந்துடணும். இந்த 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 டேட்டு டூல் போஸ்ட்டு இன்னாண்ட அதையும் 0 டச் பண்ணிக்கணும். 0 ரீடிங் செட் பண்ணிக்கின்னு ஓகே, இதெல்லாம் கரெக்டாக பக்காவாக டைட்டில் வச்சுக்கணும். ரொம்ப லூஸில் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் வந்து கட்டு கரெக்டாக போகும். அவ்வளோதான். இப்போ கட்டு விடணும். ஓகே, இது கரெக்டாக இதே மாதிரி பிரித்து அடிக்கணும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆர்வமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து அந்தளவுக்கு நுணுக்கமாக பண்ண முடியும். சும்மா அப்படி மேலாக்கா பார்க்குறவங்கலாம் வந்து அது நீங்கள் என்ன தான் தலைகீழ்னாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நுணுக்கம் வரவே வராது. அந்த ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுக்கலாம், அப்போ தான் அது ஏன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டைட் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக நம்ம என்ன சைஸ் வரணுமோ அந்த சைஸ் கரெக்டாக வரும். இது என்ன பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 27 பிச்சு இது.
இது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஓரளவுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன் நான். எவ்வளோ டெப்த் விடணும்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 5 mm டெப்த் விடணும். 5 mmலேருந்து 4.5. ஆமாம் 5 mm 4.8 விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 போர் பண்ணியிருக்கேன். 23.5 5 mm வருது மொத்தம். 4.5னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் முடிய போகுதுனாக்கா ஒரு ஷாட் முடிய போகுது. அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஷாட்டுக்கு பிரிக்கணும். எத்தனை ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு ரவுண்டுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 1 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, 4 ரவுண்டு. ஓகேவா? ஏற்கனவே 1 mm எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இதில் வந்து 1 mm இந்த mm கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 5 ரவுண்டு. 5 ரவுண்டுனாக்கா எப்படி பார்த்தாலும் I2 10 mm தள்ளி இருக்குன்னா பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே. பிச்சு அடிக்கும் போது தான் உஷாராக அடிக்கணும். விட்டாக்கா அவ்வளோதான் போயிடும். அதெல்லாம் முடிய போகுது இல்லை, 2வது ரூட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 2வது ரூட்டு முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பெட்டு பிரித்து 3வது பிரிச்சக்கா வேலை முடிஞ்சிச்சு. 3வது பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 ரூட் விட்டாச்சு.
விட்டுட்டேன். ஓகே. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இந்த த்ரெட்லாம் யாரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், இந்த ரூட் முடிஞ்சிச்சுன்னு வையே, இன்னும் ஒரு 1 நம்ம தள்ளி அதே என்ன ரீடிங் விட்டோமோ அதே ரீடிங் விட்டோன்னு வையே, வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிய போகுது. பிரிச்சு விட்டாச்சு கட்டு. இந்த இது போய் இந்த ரூட் அப்படியே விட்டோம்னாக்கா முடிஞ்சிடும். யாரை பார்க்கலாம், முதல்ல எவ்வளோ ஏறுதுன்னு பார்த்துக்கலாம். 30 35 35. ஓகே, 35 விட்டு வச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். ஓகே, ஏறும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே. ஓகே, பக்காவாக இருக்கு. ஷேக்கே இல்லை சுத்தமாக, ஐடியில் மட்டும்தான் ஷேக் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா விட்டேன், பரவாயில்ல. அவங்க லூஸாக தான் கேட்டாங்க. இதுக்கு எதில் போட்டாலும் ஏறணும், எந்த ரூட்டில் போட்டாலும் ஏறுதா, அப்படியே தேவை. ஏறுதா, அப்படியே தேவை. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஜாபு. கேட்கலாமா? ஓகே, ஷேக்கே இல்லை, இந்த ஐடி ஷேக் மட்டும்தான் லைட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு பாயிண்ட்டு அவங்க லூஸாக தான் கேட்டாங்க. அவங்க லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சுகுராயா, இந்த ராடை பாருங்க, இந்த ராடை பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சுகுரெல்லாம் ஏற பார்த்தோம்னாக்கா, நம்ம மிஷின் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா பக்காவாக பாயிண்ட் 1 கூட ஷேக் இல்லாமல் பக்காவாக ஏற பார்க்கலாம். இதெல்லாம் அந்த மாதிரி ஏற பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துல பிடிக்கும், ஒரு இடத்துல பிடிக்காது. ஏன்னா இது அவங்க பழைய ராடு எடுத்தாந்து கொடுத்தாங்களா, அதில் ஏற பார்த்து கொடுக்க சொன்னாங்க. அதனால் நம்ம ஏற பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டேன், இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது இன்னொரு பீஸ் போட்டேன். இந்த ஒரு பீஸ், இது இப்போ போட்ட பீஸா, முன்னாடியே ஏற்கனவே போட்ட பீஸ். இது 2 நம்பர் ரெடி, பக்கா இருக்குதா? எப்படி போட்டாலும் ஏறணும். இதுவும் இப்போ ஷேக் இல்லாமல் இங்கே பக்காவாக இருக்குதா? அது
இது ஓகேவா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பாய். உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் கமெண்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்.